உச்ச நீதிமன்றமே இந்த குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுக்கிற அந்த குழுவுல எங்களுடைய ஆள் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் கூட அவங்க ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தும் கூட அதெல்லாம் முடியாது, எங்க இஷ்டத்துக்கு நாங்க தான் செய்வோம், நாங்க அவருக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுப்போம், உச்சபட்ச பாதுகாப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலையும் நீதிமன்றத்துடைய ஆர்டரையும் மீறி ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க. அது எப்படி இந்தியாவில் யாருக்குமே இல்லாத அளவுக்கு இந்த ஒரு நபர் மட்டும் பாஜக வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இந்தியாவில் ஜனாதிபதிக்கோ இல்ல ஆளுநருக்குமே அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் இல்லாத போது இந்த நபருக்கு ஏன் கொடுக்குறாங்க? இந்த விதிவிலக்கு எதுக்கு அவருக்கு? அப்ப பாஜக பின்னாடி இருந்து என்ன செய்யுது? அப்ப ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட நபரை அதிகாரத்துல உட்கார வச்சு துருப்புச்சீட்டா பாஜக பயன்படுது. அவர் அதிகாரத்துல இருக்கும்போது மட்டும் இல்ல, அதிகாரத்துல போன பிறகும் அவரை காப்பாத்துற மாதிரி இந்த சட்டத்தை அவங்க ஏன் உருவாக்குறாங்க? பின்னால தான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்கான உள்குத்து வேலையா? இது தப்பு. இதுல உடனடியா நீதிமன்றம் தலையிட்டு இந்த விதிவிலக்கு எதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்ற விசாரணையை நீதிமன்றம் தலையிட்டு கேட்கணும் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமும் உடனடியா ஒன்றிய பாஜக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எப்படி நீங்க இதை செஞ்சீங்க? நாங்க சொன்னது மீறியும் செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கே இவ்வளோ பெரிய உச்சபட்ச பாதுகாப்பு, இவ்வளோ விதிவிலக்கல் எதுக்கு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. யார் அந்த நபர்? எதுக்காக பாஜக அரசு அவங்க இருக்கும் போதும் சரி, பதவியில இருந்து போன பிறகும் சரி, இத்தனை பெரிய பாதுகாப்பு வெளியே அவரை சுத்தி போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்துல இவங்க மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் பிற்பாடும், அதாவது பதவியிலிருந்து போன பிறகு கூட பிற்பாடும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவசரமா கடைசி நேரத்துல இவங்க இந்த மாதிரியான அந்த பில்லுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு இக்கை இணைச்சு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? யார் அந்த நபர் அப்படின்றத விரிவா பார்ப்போம். அதாவது 2022 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் பாத்தீங்களா, இவராக இருந்தாலும் சரி, இந்திய தேர்தல் ஆணையர் இருக்கார்ல இவராக சரி, யாரை தேர்வு செய்யறதா இருந்தாலும் அந்த குழுவில் 3 மெம்பர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. குறிப்பா அந்த 3 மெம்பர்ல உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அதுல இருக்கணும், அப்ப நடுநிலையான ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது பாஜக அரசு இதை எப்படி மாத்திருக்காங்கன்னா, அந்த இடத்துல நீ இருப்ப, ஆனா உனக்கு அங்க எந்த பவருமே இருக்காது அப்படின்ற மாதிரிதான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பாஜக அரசு இந்த எலெக்ஷன் கமிஷனரை தேர்வு செய்யறாங்களே, அதாவது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும் இல்ல தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், இவங்களை தேர்வு செய்யற இடத்துல இருந்து ஏன் அந்த நீதிபதி வந்து தூக்குறாங்க? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இவங்க வந்து தூக்குறாங்க. அதுக்கு ஒரு சட்டமும் அவங்க வந்து அவசரமா கொண்டு வராங்க. ஒரு பில்லை பாஸ் பண்ணும்போது அந்த பில்லை பத்தி நாடாளுமன்றத்துல வந்து விவாதிப்பாங்க. அப்படி விவாதிக்கும் போது இந்த எதிர்கட்சி தலைவர்கள் அதில் உடன்படலைன்னா அவங்களோட கருத்தை முன்வைப்பாங்க. அப்படி விவாதம் பண்ணும் போதே இந்த பில்லுல இப்படியான விஷயத்த நாங்கள் சேர்க்க போறோம் அப்படின்னு குறிப்பிடாம கடைசி நிமிஷத்துல, அதாவது எதிர்கட்சிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல கடைசி நிமிஷத்துல இப்படி ஒரு விஷயத்த உள்ள சேர்த்து இவங்க இந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இவங்க தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து பாதுகாக்கிறாங்க. இவங்க பண்ண அந்த தில்லு முள்ளெல்லாம் மாட்டிக்கும், அவர் அந்த பதவியிலேருந்து போன பிறகு மாட்டிக்கும் அப்படின்றதுனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அது இப்போ இருக்க ஞானேஷ்குமார் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா ஒரு தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் வந்தாலும் தனக்கு சாதகமான ஆள் தான் உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த குழுவில் 3 பேர் இருப்பாங்க. யாருன்னா, அதாவது ஒன்று பிரதமர் இருப்பார், இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் இருப்பார், இன்னொன்று உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருப்பார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டு தன்னுடைய அமைச்சர், இப்போ உதாரணத்துக்கு பிரதமர் யாரு? நம்மளுடைய நரேந்திர மோடி. இப்போ அந்த எதிர்கட்சி தலைவர் யாரு? ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்க வைங்களேன். இப்போ இந்த நீதிபதியை நீக்கிறாங்களே, அந்த இடத்துல இவங்க யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய, அதாவது பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட அமைச்சர். அப்ப யாருன்னா, இப்ப அமித்ஷாஜி இருக்காருன்னு வைங்க, அவர் வருவார். அப்ப பிரதமருடைய அமைச்சர் யாரு? இப்ப அமித்ஷாஜி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி, ராகுல் காந்தி அவர்கள், இந்த 3 பேரை உட்காருவாங்க. இப்ப இங்க வாக்கெடுப்பு, அதாவது யாருடைய மெஜாரிட்டி அங்க வின் ஆகும்? 2:1 இருக்கும். பாஜக 2, காங்கிரஸ் 1. அப்ப இங்க இவங்க 2 பேர் சொல்லுவாங்க, நான் இந்த நபர் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன். இப்ப இவர் ஒரு நபர் தேர்ந்தெடுப்பார். இப்போ என்ன ஆகுனா, மெஜாரிட்டி வின்ஸ். அப்போ 2:1 யாரோடைய மெஜாரிட்டி வின் ஆகும்? பாஜகவோடைய மெஜாரிட்டி வின் ஆகும். இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டாரு. இதுக்கு எதுக்கு நீங்க உட்கார வைக்கிறீங்க? நான் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான், பருத்தி முட்டை குணன்ல இருந்துட்டு போயிடலாமே, பேருக்கு நாங்கள் எதிர்கட்சி தலைவரை உள்ள உட்கார வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி உள்ள உட்கார வச்சு அதில் நான் எந்த முடிவுமே எடுக்காத அளவுக்கு ஒரு மாற்றத்தை நீங்க ஏன் கொண்டு வரீங்க? தலைமை நீதிபதி மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? தலைமை நீதிபதியை தூக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து பாஜக அரசுக்கு வந்தது?
அப்போ இப்ப இருக்க எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் இல்லாம இனிமேல் வரப்போற எலெக்ஷன் கமிஷனரும் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யற ஒரு ஆளாதான் இருக்கணும் அப்படின்ற திட்டமிட்டு தான் நீங்க இதை வந்து நடத்தியிருக்கீங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இருக்கிறது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற விஷயமா இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் முழக்க போட்டார். இது மட்டும் இல்லாம இவங்களை இல்ல இன்னொரு இக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அந்த 3 பேர் கொண்ட குழுவை மாத்துறாங்கன்னு. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் 2023 பிரிவு 16, அதாவது அந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், no court shall entertain or continue any civil or criminal proceeding against any person who is or was a chief election commissioner or an election commissioner for any act, thing or word committed, done or spoken by him when or in the course of acting or putting to act in the discharge of his official duty on function. அது சுருக்கமா சொல்லணும்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இருக்கார்ல ஞானேஷ்குமார் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றது பதில் இப்போ அவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரி. இப்போ இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து அவர் மேலே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கோர்ட்லையுமே எந்த கேஸுமே நீங்கள் எடுத்துக்கூடாது. அதாவது குற்றவியல் நடவடிக்கை ஏற்கவோ அல்லது கொடுக்கவோ கூடாது. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு ஏன் வந்து இவ்வளோ பெரிய இது, அவர் மேலே எந்த கேஸுமே கொடுக்கக்கூடாது. அவர் வந்து அந்த டியூட்டியில் இருக்கும்போது, ஒரு எலெக்ஷன் கமிஷனராக அவர் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிருந்தாலும், அவர் எந்த ஆக்ஷனாக இருக்கட்டும், அவர் வந்து எந்த வேர்டு, அதாவது என்ன பேசி இருந்தாலும் சரி, என்ன ஆக்ஷனாலும் சரி, என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அதற்கு எதிராக எந்த வழக்கும் தொடுக்கவோ நடவடிக்கை எடுக்கவோ இந்தியாவில் இருக்க எந்த நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கிடையாது. ஸோ ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? சரி, அது பதவியில் இருக்கும்போது மட்டும்தானே அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அவர் பதவியை விட்டு போன பிறகு, சொல்ல போனால் அவர் சாகிற வரையும் அவர் மேலே வந்து நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ பார்க்க போனால் இது எப்படி வருது என் புரிதலுக்குன்னா, ஒரு வாட்டி இவர் எலெக்ஷன் கமிஷனராக தலைமை தேர்தல் அதிகாரியாக இந்தியாவில் இருந்துட்டார்னா, அவர் அந்த பதவியில் இருக்கும்போது என்ன செஞ்சிருந்தாலும் அவர் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு ஞானேஷ்குமார் அவர்களை, அதாவது இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியை பாஜக ஏன் ஒரு இரும்பு வேலியே போடுது? இதுக்கு முன்னாடி நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணதுல இவங்க என்ன இக்கு வச்சாங்க, நாங்களா பார்த்து ஒரு ஆளை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கு வச்சிருக்காங்க. இப்போ வேலை செய்யும் போது அவர் எந்த தப்பு பண்ணாலும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு 2வது செக் வைக்கிறாங்க. 3வது, அவர் பதவியை விட்டு நீக்கிறத எந்த அளவுக்கு அவர் வந்து கடுமையாக்கி வச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு ஜட்ஜை வந்து அவரோட பதவியிலேருந்து தூக்கணும்னா இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்ற விஷயத்தில் GR சுவாமிநாதன் அவர்கள் மீது இந்தியா கூட்டணி இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷனில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த அந்த அளவுக்கு இந்த தேர்தல் அதிகாரி, அதாவது இந்த தலைமை தேர்தல் அதிகாரி அந்த பதவியை விட்டு நீக்கணும்னா நீங்கள் இவ்வளோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஞானேஷ்குமார் மேலே ஒரு குற்ற நடவடிக்கை நாங்கள் வந்து சொல்கிறோம் இல்லை, இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிறைய விஷயத்த போட்டு உடைச்சார். அவர் வீடியோ ஆதாரமாக சொன்னார், பேப்பர் ஆதாரமாக சொன்னார், உயிருள்ள சாட்சிகளை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தி தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கிறவங்கள இல்லைன்னு காட்டுது, இல்லாதவங்கள இருக்குன்னு காட்டுது. பிரேசில் நாட்டு அழகி ஒருத்தருக்கு இங்கே 100 கணக்கில் வாக்குரிமை இருக்கிறதாகவும், ஒரே ஒரு பெண்மணிக்கு வேற மாநிலத்தில் வேற ஊரில் வாக்குரிமை இருக்குது. ஸோ 0 நம்பர் அப்படின்னு போட்டிருக்க டோர் நம்பர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக அடுக்குனார் பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ துணை போயிருக்கு. இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தேர்தல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் ரொம்ப தப்பாக இருக்காரு, பாஜகவுடைய கைக்கூலியாக இருக்காரு, அவரை வந்து ரிசைன் பண்ணிட்டு வேற ஆளை கொண்டு வாங்க அப்படின்னு இப்போ ராகுல் காந்தியை அவர்கள் நினச்சாலும் அதை செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருமே, அதாவது லோக்சபா ராஜ்யசபா 2த்துலேயும் அங்கே 100 இங்கே 50 அப்படின்னு ஓட்டை வாங்கி அதுக்கப்புறம் சபாநாயகர்கிட்ட போய் இவங்க கொடுக்கணும். அதை அவர் ஏற்றுட்டு அவர் ஒரு குழு அமைப்பார். அந்த குழு ஒரு உண்மைத்தன்மையை ஆராயும். அந்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இந்த கொடுத்த இந்த பிராது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இவர் வந்து தப்பாக இருக்காரு, இவர் இந்த குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு, இவரை வந்து நீக்கணும்னு சொல்கிறாங்களே, இது பொய்யா மெய்யா அப்படின்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க. பொய்ன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆஃப், மெயின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இது வந்து பார்லிமெண்ட்டில் போய் 2/3 மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லுவாங்க. இந்த 2/3 மெஜாரிட்டி நிரூபித்ததுக்கு அப்புறமா தான் அது ஜனாதிபதிகளை போகும். ஜனாதிபதி வந்து அந்த முடிவு எடுப்பாங்க. இப்போ ஜனாதிபதியாவது முடிவு எடுப்பாங்களன்னா அவங்களும் அதை கிடப்பில் போட்டால் என்ன பண்ண முடியும்?
நான் ஓகே நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டீங்க, என்கிட்ட வந்திருக்கு, நான் இதை கையெழுத்து போட்டால் தான் செல்லும். ஒன்றுமே வேணாங்க, ஒரு நீட் தேர்வுக்கு அவங்கக்கிட்ட போச்சு, கையெழுத்து போட்டு வந்துச்சா, இன்னொரு ஜட்ஜு வந்து மாட்டார், அவங்க வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக எரிந்ததாக பணக்கட்டுகள் மாட்டுச்சு பார்த்தீங்களா, இவருக்கும் இதேமாதிரி இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி இவங்க எங்கெங்கே எப்படி எப்படி செக் வைக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது நீ பதவியில் எனக்கு வேண்டியப்பட்ட நபரை தான் நான் உள்ளே கொண்டு வருவேன், பதவியில் இருக்கும்போது அந்த தம்பி எந்த தப்பு பண்ணாலும் அந்த எங்களுக்கு ஃபேவராக பண்ணியிருப்பார், அவர் மாட்டிக்கூடாது, அவர் பதவியில் இருக்கும்போது மாட்டக்கூடாது, பதவியிலேருந்து போனப்புறம் மாட்டக்கூடாதுன்றக்காக அவருக்கு இந்த மாதிரியான சட்ட ரீதியான பாதுகாப்பு. இப்போ அவரை நீ தூக்கணும்னு நினச்சாலும், அதாவது ஒரு எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவரை தூக்கணும்னு நீ நினச்சாலும் அது எவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இத்தனை தடுப்புகள் ஏன் அவர் போட்டுக்கு இவ்வளோ தூரம் ஏன் அவரை காப்பாற்றுறீங்க? சொல்லப்போனால் இந்த நாட்டில் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்குமே இந்த அளவுக்கு இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடலை, ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்குமே இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே, ஒரு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? அப்போ அவரை இவங்களுக்கு வந்து காப்பாற்றி கொடுக்குறாரு. அதாவது ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளோ மோசம் இருக்குது. தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது இடியாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் சிபிஐயாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இப்போ புதுசாக சென்சார் போர்டு சேர்ந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தனக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து ஆட்டி வைக்கிறது பாஜக கைவந்த கலை. நடுவில் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சமீபமாக எஸ்ஏஆர் நடவடிக்கை வந்து நேரடியாக ஞானேஷ்குமார் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே போட்டுட்டு தனக்கு தேவையான மாதிரி தேர்தலையே அப்படியே மாற்றி அமைக்கிறாங்க. இப்போ இந்த ஏரியாவில் இவங்களுக்கு இந்த எதிர்கட்சிக்கு வந்து இவ்வளோ ஓட்டு இருக்கா, அப்போ அந்த ஏரியாவில் அதிகப்படியாக நீக்கு, இப்போ ஃபார்ம் கொடுக்கறதா நம்ம இது, அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்களா எடுக்கலையான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய இது அவங்களால கொடுக்க முடியாத டாக்குமெண்ட்ஸை கேட்கறது, அப்படியே கொடுத்ததுனாலும் இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதாவது ஒரு டிராஃப்ட் பட்டியல் வெளியிட்டு அந்த டிராஃப்ட் பட்டியலேருந்து ஒரு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நோட்டீஸ் போகுது, நீ கரெக்டான ப்ரூஃப் கொடுக்கல, திருப்பி நீ ப்ரூஃப் கொடுன்னு. உதாரணத்துக்கு எங்கள் வீட்லேயே எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கு வந்திருக்கு, நீ வந்து போதிய ஆதாரம் கொடுக்கல, உன்னுடைய உறவினர்கள் 2005 வந்து யாராவது இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தாங்களோ அவங்களுடைய ப்ரூஃபை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க 2 பேருக்கு வந்திருக்கு. இப்போ நான் யாரோட ப்ரூஃபை கொடுப்பேன், எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் நான் எங்கே போவேன் அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான சாதாரண வெகுஜன மக்களால் இது பண்ண முடியாத ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைகளை அவங்க தலைமையில் வந்து அவங்க தலைமையில் போட்டுட்டு எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் கரெக்டாக இருக்கோம், நாங்கள் ஃபில்டர் பண்ணுறோம், சரியான ஆட்கள் மட்டுமே ஓட்டு போடுறதுக்காக நாங்கள் ஃபில்டர் பண்ணுறோன்ற ஒரு பொய்யான நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க தெரியுங்களா. இந்த மாதிரி பாஜகவுடைய பல அட்டூழியங்களுக்கு இவங்க வந்து துணை போயிட்டு இருக்காங்க. யார் துணை போயிட்டு இருக்காங்க? எலெக்ஷன் கமிஷன் துணை போயிட்டு இருக்காங்க. சமீபமாக இப்போ இடி எடுத்துக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாமல் மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குதுங்களா, இந்த காங்கிரஸ்க்கு வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஐபேக் நிறுவனத்தில் போய் நிலக்கரி ஊழலுக்கு சம்பந்தமான ஃபைலை நீ தேடுற அப்படின்றப்ப நான் கேட்குறேன், அவர் பிரதமர் மோடி இருந்தார்ல, அவருடைய குஜராத் முதல்வராக இருந்தார் இல்லையா, இப்போ அவருடைய ஊழல் வழக்கு ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவருடைய இந்த வியூக வகுப்பாளர் இருக்கார்ல, அவங்க கம்பெனிலையோ இல்லை அவங்களுடைய ஆஃபீஸ்லையோ இல்லை அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட நபருடைய வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஒரு கட்சி ஊழல் பண்ணுதுன்னு அப்படின்னா அப்போ நீங்கள் எங்கே போய் அதை தேடுவீங்க? அந்த கட்சி ஆஃபீஸ்லையோ இல்லை அந்த கட்சியோட தலைவர் ஆஃபீஸ்லையோ தானே பொதுவாக தேடுவீங்க. அப்போ சம்மந்தம் இல்லாமல் நீ எதுக்கு வந்து இந்த ஐபேக் கம்பெனியில் போய் தேடுற? ஐபேக் கம்பெனியில் தேடுறனா அப்போ அந்த கட்சியோடைய டீட்டெயில்ஸ்களை திருடணும். இதுதான் மம்தா பானர்ஜி சொன்னாங்க. நீங்கள் வந்து எங்கள் கட்சியோடைய வேட்பாளர்கள் யாரை நிறுத்த போகிறோம், நாங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கோம், தேர்தல் அறிக்கையாக என்னென்ன வச்சுருக்கோம், அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம சில அறிக்கைகள் கொடுக்கலாம், இப்போ யார் அவங்க நிறுத்த போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள விலைக்கு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவங்க நிலக்கரி ஊழலை இப்போ தூசி தட்டிக்கு கொண்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஊழலுக்கான வேலையில் என் கட்சியோடைய முக்கிய தகவலை திருடுறதுக்கான வேலையை தான் என்னை பற்றி எங்களுடைய வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஐபேக் கம்பெனி இவங்க போயிருக்காங்க அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். ஸோ இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தன்னோட ஆட்சி மட்டும் தான் இருக்கணும், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது இவங்க வந்து நேர்மையாக தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்கிறது கிடையாது. இப்படி எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாநில கட்சிகளும் அழித்தொழித்து விட்டு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வாதிகார ஆட்சியை இந்தியா பூரமே பரப்புறதுக்காக தான் பாஜக வந்து செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இதில் இப்போ எல்லாரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீ தேர்தல் தலைமை அதிகாரியை இப்படி காப்பாத்துற, அவரை சுற்றி எதுக்கு இப்படி ஒரு வேலையை போடுற, அவரை அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுலையா இருந்தாலும் சரி,
அவர் இப்போ வேலையில் இருக்கும்போது சரி, அவர் அந்த பதவியில் விட்டு தூக்கும் போது சரி, இப்படி எல்லா வகையிலும் நீ வந்து இவரை காப்பாத்துறன்னா அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து எல்லா வழியிலும் இவர் ஞானேஷ்குமாரா இருக்கட்டும், இனி வரப்போறா இருக்கட்டும், ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட தான் நீங்க இவங்களுக்கு வந்து காப்பாத்துறீங்க. இல்லைன்னா இதுவரைக்கும் யாருக்குமே, ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்குமே கொடுக்காத இந்த முக்கியத்துவத்தை இவருக்கு ஏன் இந்த ஒன்றிய பாஜக அரசு கொடுக்குது அப்படின்ற கேள்வி கேட்டு, இவருக்கு ஏன் இந்த விதிவிலக்கு, இதை உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற பொதுநல வழக்கு ஒன்று வந்து போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிட்டு உடனடியாக ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்க. நான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கான காரணத்தையும் விளக்கையும் சொல்ல வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு. அந்த மாதிரி சரியான காரணத்தையும் விளக்கத்தையும் அவங்க கொடுக்குறாங்களா நீதிமன்றத்தில் அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம்.